வேலூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஸ்ட்ரெச்சரில் வந்து வரதட்சணை கொடுமை என்று ஒரு பெண் புகார் அளித்திருக்கிறார். கூடுதல் வரதட்சணை கேட்டு மாடியிலிருந்து தள்ளிவிட்டதாக காவல் உதவி ஆய்வாளர் மகன் மீது புகார் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், தொடர்ந்து வரதட்சணை கொடுமை குறித்த புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த விவரங்கள் என்ன? பூங்குழலி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியை சேர்ந்தவர் அப்துல் சலாம். இவருடைய மகள் 21 வயது மகள் நர்கீஸ். இவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியை சேர்ந்த தற்போது கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரும் பாபா அவருடைய மகன் காஜா ரஃபிக். இவருக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. அப்போது இவருக்கு வரதட்சணையாக 30 சவரன் நகைகள், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை கொடுத்ததாகவும், திருமணத்திற்கு பிறகும் மாமனார், மாமியார், தன்னுடைய கணவர் ஆகிய மூவரும் கூடுதலாக வரதட்சணை கேட்டு, அதாவது 10 லட்சம் ரூபாயும் தற்போது நர்கீஸ் அவர்களுடைய அப்பா இருக்கும் வாடகையை எழுதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வரதட்சணையை கேட்டு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தி வந்ததாகவும், இதன் உச்சகட்டமாக கடந்த 3/6/2025 அன்று கணவர் காஜா ரஃபிக் தன்னை மாடியில் இருந்து தள்ளிவிட்டதாகவும், காவல் நிலையத்தில் தான் போன் பேசிக் கொண்டே விழுந்து விட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் தொடர்ச்சியாக வரதட்சணை சார்ந்த கொடுமைகள் நடந்து வரும் நிலையில் எனக்கு இது போல் நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என்னை வரதட்சணை கொடுமை செய்து மாடியில் இருந்து தள்ளிவிட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட மூவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண் நர்கீஸ் அவருடைய பெற்றோருடன் சேர்ந்து நடக்க முடியாத சூழலிலும், ஏனென்றால் அவருக்கு மாடியில் இருந்து விழுந்ததன் தள்ளிவிட்டதாக கூறப்பட்டதன் காரணமாக இடுப்பு எலும்பு உடைபட்டிருக்கிறது, 2 கால்கள் உடைபட்டிருக்கிறது. அவரால் தற்போதைய சூழலில் எழுந்து நடமாட முடியாது, அமரவும் முடியாது. நாளை இவருடைய கால் மற்றும் இடுப்பு சம்பந்தமாக தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் எனக்கு நடந்த அநீதிக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆம்புலன்ஸில் வந்து புகார் அளித்திருக்கிறார். புகார் மனுவை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ ஆகியோர் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.